மிஸ்டர் ஓடி கொட்டவா உன் பேர்லவே தெரியுது உனக்கு உலக தவிர வேறது தெரியாதுன்னு சொல்லிட்டு உன்னோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? பொண்ணுங்க வீடியோஸ் போட்டு வியூஸ் போகும். அப்ப நம்மளும் அந்த பொண்ணுங்க வீடியோஸ் போட்டு ரியாக்ட் பண்ணி வியூஸ் எடுத்துக்கலாம், லைக்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? வியூஸ்க்காக எவ்வளவு கேவலமான விஷயமும் பண்றதுதான் மிஸ்டர் உதவி கொட்டவா. ஆல்ரெடி ஜீ தமிழ் ஒரு பொண்ணு பேசி அதை பத்தி கேவலமா பேசி ஒரு வீடியோ போட்டேன். நானும் அதை பத்தி வீடியோ போட்டேன். எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க, நீ எடுத்துட்டேன், பயந்துட்டேன். சரி நான் நினைச்சா நீ திருந்திட்டேன்னு சொல்லிட்டு, பட் ஆனா ஒரு சின்ன பொண்ணுடா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஒரு பாட்டு பாடுற வீடியோ எடுத்து போட்டிருக்கா. அந்த வீடியோ போய் எடுத்து அசிங்கமா டைட்டில் போட்டு கமெண்ட்ஸ்ல திட்ட சொல்லி கடைசியில் நீயும் ஒரு அசிங்கமான வார்த்தையில திட்டுறியே, இது நியாயமா? நான் அப்பவே கமெண்ட் பண்ணது தப்புதான், இப்படி பண்ணக்கூடாது. நான் உனக்கு பெருசா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். நீ ரிப்ளை பண்ண ரிப்ளை தான் கேட்கலப்பா. நீ தப்பா உடஞ்சி வீடியோ எடுத்திருந்தா ஓகே, நீ எதுவும் பண்ணல. நான் தமிழ்நாடு போலீஸை டாக் பண்ண, நீ என்ன பண்ண? பயந்து என்ன பிளாக் பண்ணிட்ட. ஏன்னா அவ்வளவு பயம் இருக்கு. நீதான் எதுக்கு ஒரு சின்ன பொண்ணை டீஃபைன் பண்றது பப்ளிக்கா? நீ 100 அக்கௌண்ட் பிளாக் பண்ற, 100 அக்கௌண்ட் பிளாக் பண்ண, 101 அக்கௌண்ட்ல வருவேன். அந்த வீடியோவை நீ ரிமூவ் பண்ற அளவுக்கு விட மாட்டேன். இப்படி கேவலமான வீடியோ போட்டு நீ மட்டும் கெடுறது இல்லாம 70,000 பேர் தான், 70,000 பேரும் ஃபாலோவர்ஸையும் கெடுக்கிற. உன்ன மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம கம்யூனிட்டி நாசமா போகிறோம். நீ அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணணும். அந்த சின்ன பொண்ணு வீடியோ, அந்த வீடியோ போட்டதுக்கு அந்த சின்ன பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். பப்ளிக்கா ஒரு சேனல்ல வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்கணும். இல்லையா, கேட்கிற வரைக்கும் நான் வீடியோ போடுவேன், சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இந்த பிளாக் பண்ண சரி, அது என்ன உன்னோட ஃபேக் அக்கௌண்ட்ல என் வீடியோஸ்ல கமெண்ட் பண்ண. சரி, கமெண்ட் தான் பண்ண, அந்த அக்கௌண்ட்டை பத்தி நான் சொல்ல வேண்டியது இதான் அக்கௌண்டோட யூசர் ஐடி. நீங்க வந்து பார்க்காதீங்க, ரொம்ப ஒஸ்டா இருக்குது. இதான் அந்த அவனோட ஒரிஜினல் ஃபேஸ். அவனோட உலகை கொட்டுவோன்ற சேனல்ல பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறான். ஆனா அவனோட ஃபேக் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களோட ஒன்கு போட்டோ போட்டு வச்சுக்கிறாங்க. புரியுதா அவனோட மைண்ட் செட்னு சொல்லிட்டு? அவனோட மைண்ட் செட் காசு பார்க்கணும். அவனோட மைண்ட் செட் லைக்ஸ். என்ன பேசினா லைக் வருது, பொண்ணு வீடியோ போட்டு லைக் வருதுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை டீஃபேம் பண்ணி இந்த கம்யூனிட்டியை பாய்சன் ஆக்கி அதில் காசு பார்க்கறான். ஏன்னா சரி, அவ்வளவு கமெண்ட் போட்டுடா. நான் என்ன சொன்னேன், நீ பண்ண மாதிரி நான் பிளாக் பண்ண மாட்டேன், இந்த கமெண்ட் அப்படியே இருக்கிற உனக்காக வீடியோ போடுறேன்னு சொன்னேன். உடனே ஒரு நிமிஷத்துக்கு கமெண்ட் ஏன் டிலீட் பண்ணேன்? அவ்வளவு பயமா? சரி, நான் மூஞ்சி அமௌண்ட் வீடியோ போறேன்னா நான் உண்மையை பேசுறேன், நான் நியாயத்தை பேசுறேன். நீங்க என்னதான் பண்றீங்க? யூ வில் பி எக்ஸ்போஸ்ட். மிஸ்டர் உளறி குட்டவா, ரிமூவ் தட் வீடியோ. அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணு, அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு.